மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களாக ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி, சந்திரன் வந்து 7ஆம் அதிபதி. அது சிறப்பான வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா 4-11ஆம் அதிபதி. செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஏடாவிடமாக நடந்துக்கும். நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து 2ல் இருக்கார். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. யாருக்காச்சும் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டால் வந்து அந்த நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து குரு தசாபதினா, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிது, நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மணி ஃப்ளோ சூப்பராக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து சனி தசாபதினா, சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியும் புதிய முயற்சியில் பெரிய வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். ஸோ அப்படி இப்படி பேக்கில் வந்து யாராச்சும் பேசுவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மகர லக்னமாக வந்து புதன் தசாபதி, புதன் வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான, வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவே சூப்பர். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து கேது தசாபதினா, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கொடுக்கணுமான. கேது வந்து 8ல் இருக்கா. லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மகர லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி வந்துருக்கும். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 5-10ஆம் அதிபதி. சுக்கிரன் 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதனால் வந்து குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு டென்ஷனோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தா விரயங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. நண்பர்கள் விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். இந்த தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது அகலக்கால் வாங்கி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.